ஓகே நண்பா, நீங்கள் இன்றைக்கி பார்க்க சேனல் எடிட்டிங் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிக்ஸாட்டில் பேனர் எப்படி க்ரியேட் பண்ணுறோன்னு நான் பார்க்க போகிறோம். நீங்கள் முன்னாடி டெம்ப்ளேட் பார்த்துருப்பீங்க, அந்த டெம்ப்ளேட் எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அதை பார்ப்போம். ஆனால் ஃபிக்ஸாட்டில் வந்து ஃபிக்ஸாட்டோட கைன்மாஸ்டரோட எந்த ஒரு ஃபிக்சல் ஆப் எந்த ஆப் இருந்தாலும் நம்மளுக்கு தமிழ் ஃபண்ட் சைஸ் வந்து மாடல் வந்து அதிகமாக கொடுக்கல. அதை தனியாக நம்ம இது பண்ணுறாங்க, நிறைய பேர் டெக் மாடல் போட்டிருக்காங்க. அதில் நல்லா புரிஞ்ச மாதிரி ஒரு மாடல் நான் எடுத்து போடுறேன். இப்போதைக்கு இந்த ஆப்லேயும் நல்லா தான் இருக்குது. இந்த ஆப்பையும் காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. வீடியோ ரொம்ப லென்த்தாக தான் போகும், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா பேனர் க்ரியேட் பண்ணது கொஞ்சம் நீங்கள் நிறுத்தி நிதானமாக இது பண்ணால் புரியும். நீங்கள் பார்த்துக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ லென்த் ரொம்ப அதிகமாக போகும், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நல்லா கவனிங்க. இது ஈஸியானது, பட் என்ன நமக்கே என்ன டெஸ்ட் ஆட் பண்ணணும், என்ன எப்போ எண்டில் ஃபோட்டோ பண்ண ஆட் பண்ண தெரியாது. சரி வாங்க, இப்போ கீழே ப்ளஸ் ஐக்கன் கொடுத்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒன்றுமே இல்லாத ஒரு கலரை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இதே நம்ம ஃபஸ்ட் நம்ம எந்த சைஸ் தேவையான சைஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். உங்களுக்கு அந்த பேனர் எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் சும்மா நார்மலாக இது எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ட்ரா ஆப்ஷன் கீழே கொடுத்துருப்போம். கீழே தரீங்க ட்ரா ஆப்ஷன் உண்டு, இந்த பென்சில் மாதிரி இருக்கா, ட்ரா ஆப்ஷன் கிளிக் கொடுங்க. இதற்கு மேல் லைட்டாக பார்த்துக்கோங்க. நம்ம பேக்ரவுண்ட் இப்போ செட் பண்ண போகிறோம். ஓகே, இதை நம்ம அந்த சைஸுக்கு ஃபுல்லாக பேக்ரவுண்டாக முன்னாடி எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி ஃபுல் சைஸை நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா இது மவுஸ் இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக செம்மையாக வேறு லெவல் நம்ம எடிட் பண்ணலாம். அப்படி நீங்கள் விட்டிங்கன்னா இல்லை மேலே 3 டாட் இருக்கா, அதில் டிரான்ஸ்பிரேஷன் இருக்கும், அது கொடுத்திங்கன்னா மாற்றிக்கலாம். மேலே கிளிக் கொடுத்திங்கன்னா ஒரு டிக் கொடுங்க, 2 டிக் கொடுத்திங்கன்னா மொத்தமாக வெளியே வந்துடும். வந்துச்சா? அதுக்கப்புறம் மேலே ப்ளஸ் ஐக்கன் இருக்கா, ஒவ்வொரு லேயர் மாதிரி, அதில் நம்ம எம்டி லேயர் நம்ம ஏகப்பட்டனா கொடுக்கலாம். எம்டி லேயர் இது நம்ம ஒவ்வொரு ஃபோட்டோவும் நம்ம எங்கே வைக்கலாம், ஈஸியாக நம்ம இது பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம். இதை போய் நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபோட்டோவை. அந்த ஃபோட்டோ நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் கட் பண்ண தெரியலட்டா நான் என் பழைய வீடியோவில் உங்களுக்கு போட்டிருப்பேன், மேலே ஐக்கானில் கொடுக்கேன், அதை பார்த்துக்கோங்க. உங்கள் ஃபோட்டோ ஒன்று கட் பண்ணிக்கோங்க, அதை சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் தளபதி, எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணனோட பிறநாள், அதுக்காக நான் கட் அவுட் ரெடி பண்ணேன். அந்த கட் அவுட்டை உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறோமே அப்படிங்கிறதுக்கான அப்படியே இதையும் டியூட்டோரியல் மாதிரி ஒன்று அப்லோட் பண்ணுறேன். அடுத்த லேயர் கிளிக் பண்ணிட்டு அடுத்த ஒரு ஸ்டிக்கர் மை கட்ஸ். இது நீங்கள் எந்த இடத்துல வைக்க மறந்துட்டீங்கன்னா திருப்பி டிரான்ஸ்மிஷனில் நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். ஃபுல் சைஸ் இது சும்மா நான் நார்மலாக இதுக்காக கொடுத்தேன். என்ன டச் கட்டாக போய் செட் ஆகலை. அது வந்து எதில் கொடுக்கணுமா, கீழே ஓவர் ப்ளஸ் அதில் இருக்கும், அதில் கொடுத்துக்கலாம். டெஸ்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கும். நீங்கள் டெஸ்ட் வந்து தனியாக தான் கொடுக்கணும். உங்கள் டெஸ்ட்டை ஆட் பண்ணுறது அது நம்ம இந்த லேயருக்கு வெளியே வந்து அதுக்கப்புறம் நம்ம உள்ளே கொடுக்க முடியும். இது சும்மா நார்மலாக நல்லா இருக்குதுக்காக இது பண்ணிகிட்ருக்கேன். இந்த போட்டாவும் டிரான்ஸ்பிரேஷன் கொடுத்து நீங்கள் எங்கே வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். அந்த ஃபோட்டோ லைட்டாக நம்ம எரேஸ் பண்ண வேண்டியிருக்குன்னா கீழே எரேஸ் டூல்ஸும் கொடுத்துருக்காங்க, நம்ம அந்த டூல்ஸும் நம்ம பயன்படுத்திக்கலாம். கடைசி லேயரை கிளிக் பண்ணிட்டேன். ஓவர் ப்ளஸ் இது நம்ம வந்து ஒரு நம்பரு
இல்லை எழுத்து இந்த மாதிரி தனியாக அப்லோட் பண்ணால் கூட பண்ணிக்கலாம், நல்லா ஜம்முன்னு இருக்கும். நான் இதுக்குள்ளேயும் ஒயிட் கொடுப்போம் பாருங்கள், செம்மையாக இருக்கும் பார்க்க. ஜூம் பண்ணிக்கிட்டு நம்ம தேவையான சைஸில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் எரசல் சவுண்டு கேட்டாலும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீடியோ பார்த்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிளிக் கொடுத்துக்கோங்க. இப்போ வெளியன்ட்டா இந்த இதில் வந்து டெஸ்ட்டு எதனா நம்ம ஆட் பண்ண எல்லாம் இருக்குது. ஸ்டிக்கர் எந்த இடத்துல என்ன ஸ்டிக்கரானு நம்ம இது பண்ணிக்கலாம். டெஸ்ட்டு நம்ம உதாரணத்துக்கு ஏதாச்சும் ஒன்று எழுதிக்கோங்க. இந்த டெஸ்ட்டு ஆட் பண்ணுறதெல்லாம் நான் கரெக்டாக உங்களுக்கு தேவையான டெஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ண முடியும். நான் ஆட் பண்ணுறதெல்லாம் பண்ண முடியாது முன்னாடி. இதுக்கு அடுத்து பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே சின்னதாக உங்களுக்கு வைக்க முடியலட்டா கிளிக் அதை விட்டுட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும் அவசியம் இருக்காது. கலர்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, வித்தியாசம் தெரியணும். நண்பா, முக்கியமான ஒன்று இந்த வீடியோ வியூஸ்க்கு அதிகமாக கிடைக்கணும்னா நீங்கள் உங்கள் மனசை வச்சா தான் உண்டு. நீங்கள் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி வியூஸ் அதிகம் கொடுத்து உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சினாலும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. புரியலட்டா திருப்பி நல்லா பார்த்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லி விடுங்க. நீங்களும் உங்கள் ஊரில் பெரிய எடிட்டர்னு பேர் வாங்கிக்கலாம். திருப்பி டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டு நான் என்னென்ன டெஸ்ட் ஆட் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு சொல்லலாம். கடைசியாக என்னென்ன டெஸ்ட் ஆட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் முன்னாடி ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. இது மட்டும் இல்லை, அந்த டெஸ்ட்டு நம்ம எப்படி நம்ம டிசைனாக அது கொடுக்கலாம், அந்த இதுக்கு நம்ம தனியாக ஒரு ஆப் வச்சுருக்கேன். அந்த ஆப் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஏன்னா நமக்கு வந்து ஃபிக்ஸ் ஆட்டும் சரி, நிறையா ஃபிக்ஸில் இப்போ கைன் மாஸ்டர் இந்த இதுக்கு நிறையா இதுக்கு தமிழ் லெட்டருக்கு வந்து டிசைன் கொடுக்க மாட்டாங்க. அந்த ஃபண்டர் சைஸ் நம்ம மாடலை எப்படி நம்ம கலெக்ஷன் பண்ணணும்னு தனியாக அதுக்கு வந்து தனியாக ஒரு ஆப் இருக்குது. நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு சொன்னீங்கன்னா தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது கலர் கொடுக்கல வந்து கலரில் வந்து 3 ஆப்ஷன் கிட்ட இருக்குது. அது லேட்டாக பாருங்களேன். இந்த 3 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எந்த மாடல்னா கடைசி 3 ஆப்ஷன் இருக்கலாம். அது வந்து நம்ம ஃபோட்டோ ஏதாச்சும் அதுக்குள்ள வச்சு இது பண்ணிக்கலாம். இதாங்க இந்த ஆப்பு, தமிழ் இமேஜ் எடிட்டர். இல்லை கொஞ்சம் எடிட் பண்ணுறது கீழே கடைசி இருக்கா ப்ளஸ் ஐக்கான், அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் தேவையான சைஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே ஆட் டெஸ்ட்டு, இல்லை உங்களுக்கு என்ன டெஸ்ட் வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. நண்பா, நான் உங்களுக்கு டெஸ்ட்டு ஆட் பண்ண சொன்னேன். ஏன் டெஸ்ட்டு நான் ஆட் பண்ணுற மாதிரி நீங்கள் இது பண்ணியிருந்த அவசியம் இல்லை. இதில் டிசைன் நிறையா இருக்குது. அதுக்கு இல்லாமல் அந்த ஃபண்ட் ஸ்டைல்னு இருக்கும். அதில் பக்கத்தில் இந்த ஆப் பற்றி நான் தனியாக போகிறேன், அப்லோட் பண்ணுறேன். ஆகும்போது பார்த்துக்கலாம். கலர் சேஞ்ச் பண்ணுறது எல்லா ஆப்ஷனும் இருக்குது. ஏன்னா இது 12 நிமிஷம் வீடியோ கொஞ்சம் 12 அதுக்கு மேலே தாண்டுது. நீங்கள் உங்களுக்கு தனியாக வீடியோ இது பண்ணுறேன். எனக்கு ஃபுல்லாக இந்த ஆப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நண்பா, உங்களுக்கு இந்த ஆப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால் நீங்கள் கமெண்டில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். அப்படின்னா எனக்கு கூட கொஞ்சம் ஆர்வம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
இல்லை பேக்ரவுண்டு கீழே கலர் ஆப்ஷன் இருக்கா, அதில் உள்ள 2வது ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு பிஎன்ஜி மாதிரி வந்துடும். சேவ். திருப்பி அதுக்கப்புறம் இதை வந்து ஆட் ஃபோட்டோ இருக்கா, அதை கிளிக் பண்ணி நம்ம அந்த இது ஃபோட்டோ மாதிரி தெரியும், ஆனால் பிஎன்ஜியாக தான் இருக்குது. நீங்கள் அதை அந்த இடத்துல வச்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு அந்த டெஸ்ட்டில் கொஞ்சம் மாற்றணுன்னா தான் இல்லை கிராப் ஆப்ஷன் இருக்குது, அந்த கிராப் ஆப்ஷனை வச்சு நீங்கள் மாற்றிக்கலாம். பாருங்களேன், எனக்கு திருநெல்வேலி ஒரு பக்கம் இருக்கணும், மாவட்டம் அதுக்கு பின்னாடி அடுத்த லைனில் இருக்கணும். நான் என்ன பண்ணேன், திருநெல்வேலி மாவட்டம் வந்து கீழே வந்திருக்கு. அந்த மாவட்டத்தை என்ன பண்ண போகிறேன்னா கட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் ஃபஸ்ட்டு போட்டுட்டு திருப்பி அதே மாதிரி ஃபோட்டோ ஆட் பண்ணி மாவட்டத்தை மட்டும் எடுத்துகிட்டு மாவட்டத்தை நீ ஒரு பக்கமாக வச்சுருந்தேன். புரிஞ்சுதா புரிஞ்சுதா புரிஞ்சுதா? அடுத்து ஒரு டெஸ்ட் அதுக்கும் ஆட் பண்ணிக்கிறோம். லேண்ட்ஸ்கேப்பில் ஒன்று எடுத்துக்கிறேன், ஆட் டெஸ்ட்டு. ஓகே, கடைசியாக நண்பா இந்த மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த இதை பாருங்கள், இந்த இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக வளைவு வெளில இந்த இதில் வைக்க மாதிரி. இல்லை 3வது ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா மேலே நம்ம கார்னர் மட்டும் லைட்டாக வளைய மாதிரி இருக்கும். இந்த பிளாக்னு கொடுத்தோம்னா பிளாக் குறையும் கூடும், ஒயிட்டு அதே மாதிரி இருக்குது. எப்படி நல்லா இருக்கா? அப்படியே கட் அவுட் மாதிரியே ஓரளவுக்கு நம்ம ரெடி பண்ண முடியும். இதே நம்ம இது நார்மலாக பண்ணுறது தான், இது ஒரிஜினலாக கட் அவுட் பண்ணணும். அப்படி நண்பா உங்களுக்கு கட் அவுட் ரெடி பண்ணணுன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரெடி பண்ணி தரேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜாக இருந்தால் எதுவாக இருந்தால் நாங்கள் ரெடி பண்ணி தரோம். அப்படி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இது பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலுக்கு லைக், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறேங்க.